என்னைக்காவது காஷ்மீரை இன்டிகிரேட் பண்றது குரல் எழுப்பிருப்பீங்களாடா? சோத்துக்கு உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா இந்த நாட்டுக்கு விசுவாசமா இருப்பீங்கல்ல? சைனா 5000 கிலோமீட்டர் நம்மளோட ஷக்ஸ்காம் வேலியை வந்து பாகிஸ்தான் வந்து எடுத்து கொடுத்துருக்கானே பிஓகேல இருந்து. அதை பத்தி பேச உங்களுக்கு தெம்பும் துப்பும் திராணி இருக்கா? ஆண்மகள்களாக இருந்தால், சரியான தைரியமும் தெம்பும் இருந்தால் பேசியிருப்பீங்கல்ல. மரியாதை கருதி, டீசன்சி கருதி நான் வந்து என்னோட வார்த்தைகளை முடிஞ்ச வரை கட்டுப்படுத்திக்கிறேன். இந்திய தேசிய கொடி ஏத்தக்கூடாதுன்னு சொன்ன காஷ்மீர்ல வந்து இன்னைக்கு இந்திய தேசிய கொடி பறக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்கா? ஏன்னா இந்தியா வித்தவுட் போஸ்ட் ஆபீஸ் பிரசுரம் அடிச்சவங்க தானே நீங்க. 2 நாள் உண்ணாவிரத்திலேயே அவர் டயர்ட் ஆயிட்டாரு அபிஜித் தீப்க்கு. முடியல சார், முடியல, என்ன விட்டுரு அப்படின்ட்டு. தண்ணி கொடுத்தது யாரு? இந்த அஜிடேஷன்ல அந்த அஜிடேஷன் நின்னு போச்சு. மெஹபூபா முஃப்தி, ஃபரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா எல்லாம் வர வேண்டியதா இருந்தது அஜிடேஷனுக்கு. இது பெருசாக்க விட்டு அதை அடக்கிட்டாங்க. போச்சா வட போச்சா? இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க எல்லாம் சிஜேபி கட்சிக்காரங்க நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான். அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா பாலஸ்தீனியர்கள், பாகிஸ்தானியர்கள், துருக்கியர்கள், பங்களாதேஷிஸ் கூட சிஜேபி கட்சியில மெம்பர்ஸ் ஆயிருக்காங்க. சரி, அஜிடேஷன் பண்றியா? ஒரு பக்கம் அஜிடேஷன் லத்தி சார்ஜ் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஜேபி நட்டா வந்து சிஜேபி காரங்க 3 டிமாண்ட் எடுத்துட்டு போயிட்டு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அதுவும் அரசாங்கம் பரிசீலனை பண்ணணும், வாங்கி வச்சுக்கோ. இப்ப பார்லிமெண்ட்டையே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு கொண்டு நிறுத்திட்டாங்களே சார். இப்போ பார்லிமெண்ட் ஒன்னும் ஸ்தம்பிக்க வைக்கல. பார்லிமெண்ட் நடந்திருக்கு, பார்லிமெண்ட்டுக்குள்ள நடந்த அமளியால இன்னைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு தவிர்த்து சிஜேபி போய் பார்லிமெண்ட்டுக்குள்ள எகிரி குதிச்சிட்டாங்க, அந்த மையத்துக்கு சென்று அடிச்சுட்டாங்க, உடைச்சிட்டாங்க, எதுவுமே இல்லை. சார், இப்ப இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா சார்? பாகிஸ்தான் ஏதாவது சொல்லி பாகிஸ்தான் ஆட்கள் தானே, பாகிஸ்தான் ஆட்கள் அதுல மெம்பர்ஸா சேர்ந்திருக்காங்க. நிறைய ட்வீட்டும் நிறைய போஸ்டும் போடுறது அவங்க தான் போட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்டா உலகம் ஃபுல்லா கனெக்ட் ஆகிற ஒரு சிஸ்டம் தானேங்க. டுனிஷியால அந்த அரப் ஸ்பிரிங் ஸ்டார்ட் ஆன மாதிரி இந்தியால அரப் ஸ்பிரிங், அதாவது இந்தியால ஒரு கிளர்ச்சி வெடிக்குமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை ராஜா. இந்தியா இஸ் நாட் நேபாள், இந்தியா இஸ் நாட் பங்களாதேஷ். இங்க ஹோமோஜினிட்டின்றது இல்ல. ஒரு ஹிந்தியே பல டைலக்ட்ல பேசக்கூடிய நாடு நம்ம மக்கள். ஹிந்தி மொழி ஒண்ணுதான். ஹரியானால பேசுற ஹிந்தி வேற, பஞ்சாப்ல பேசுற ஹிந்தி வேற, பாம்பேல பேசுற ஹிந்தி வேற, மத்திய பிரதேஷ்ல பேசுறது வேற. வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லக்கூடிய நிதர்சனமான ஒரு உண்மையை பாக்குறோம்னா இந்த நாட்டுக்குள்ளதான் பார்க்கணும். 200 கிலோமீட்டருக்கு 200 கிலோமீட்டருக்கு நீங்க நான் பேசுற மொழியே மாறிடும். 2வது, பார்லிமெண்ட் செஷன் தொடங்குற அன்னைக்கு இந்த ப்ரொடெஸ்ட லான்ச் பண்ணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு திட்டம் போட்டிருக்காங்கன்னா, இந்த திட்டத்துக்கு வந்து கேன்வாஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு வந்து ஆக்சுவலா நான் சொன்ன சர்தா பெப்போவிக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த ஓப்பன் சொசைட்டில அந்த அமைப்புல பார்ட்டு. அரப் ஸ்பிரிங் எப்படி நடத்தணும், அதாவது டூல் கிட்ட வந்து அவங்க தான் கொடுக்கறது. அதுக்கு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணிருக்கு. ஆகார் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. மோடி எதிர்க்கிறதே அவருக்கு ஒரு பொழப்பு. அவர் வந்து யாருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ரான்னா, ராட்டன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசம் அப்படின்னு ஒரு சேனல் போட்டுக்க மாட்டாங்க, நான் சொல்றேன். தேர் த ராட்டன் ஸ்டாண்டர்ட். பார்லிமெண்ட் அட்டாக் நடக்கும்போது எல்லா கேட்டையும் மூடிட்டு நம்ம சேனல் மாத்திரம் தான் இதை கவர் பண்ணணும்னு சொன்ன ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காரு. பேர் வந்து இங்க இருக்கிற ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்காரு, அள்ளார்பேட்டை அவர் வீடு. அவர் மூஞ்சி இவர் மூஞ்சியும் கிட்டத்தட்ட ஒத்துப்போம். அவரோட ப்ரொடக்ஷன் பேர் ராஜ்கமல், இவர் பேரும் ராஜ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட 2 பேரும் பேசினாங்கன்னா அதே லெப்ட் சிந்தனை அப்படி பொங்கி பீறி அப்படி காற்றாற்று வெள்ளம் போல அடிக்கும். சோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்ட அந்த இந்தியா டுடே சேனல், அதுல நிறைய நியூஸ் ஐட்டம்ஸ் வந்து இதுக்கு சாதகமா கவர் பண்ணாங்க. சோ ஒரு பக்கம் இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது, போன வாரம் தானே நீட் ரிசல்ட் வந்து 11 லட்சம் பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்களே நீட்ல. இதே ஒரு கேடுகட்ட ஒரு அரசாங்கம் தான் எங்களோட சப்ஜெக்ட் டிஃபென்ஸ் ஸ்டடீஸே வச்சுக்கோங்க, கோட் 11 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பல சப்ஜெக்டுக்கு பல கோடு கொடுத்துருக்காங்க. கோட் 11 அப்படின்னு அதுல எங்க சப்ஜெக்ட் வரும். இது மாதிரி எங்க சப்ஜெக்டே படிக்காத வாத்தியாருங்க 27 பேர் இருக்காங்க. எல்லாம் ஐஆர், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். பாதி பேர் அதுல ஜேஎன்யூ, பாதி என்ன 90% ஜேஎன்யூ. அன்னைக்கு உங்களுக்கு ஈரான் ஈராக் வாருக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் வார் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்டர்வியூல அவங்களை என்னைக்காவது இன்டர்வியூல அவங்களை கேளுங்க, பிரின்சிபல்ஸ் ஆஃப் வார்னா என்னன்னு ஐஆர் படிச்சவங்கள ஏபிசிடி கூட தெரியாது அவனுக்கு. இத பத்தி பேச யாருக்கா தெம்பும் திராணி இருக்கா? சரி, இன்னைக்கு அஜிடேஷன் பண்றாங்க. உங்க அஜிடேஷன்ல ஆர்டிகல் 370க்கும் நீட் எக்ஸாம்க்கு என்னடா சம்பந்தம்?
ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா அங்க போய் பாகிஸ்தான்ல போய் அங்க இருக்கிற ஆசாத் காஷ்மீர்ல அவங்க கூப்பிட்டு இருக்காங்க ஆசாத் காஷ்மீர் நம்மளோட பகுதியை வந்து கைப்பற்றி அங்க இருக்கிற பெண்களையும் குழந்தைங்களையும் துன்புறுத்திட்டு இருக்காங்க. அங்க போய் அஜிடேஷன் பண்ணா பாக்கலாம். இன்னைக்கா காஷ்மீரை இன்டிகிரேட் பண்றதுக்கு குரல் எழுப்பியிருப்பீங்களாடா? சோத்துக்கு உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா இந்த நாட்டுக்கு விசுவாசமா இருப்பீங்கல்ல? சைனா 5000 கிலோமீட்டர் நம்மளோட ஷக்ஸ்காம் வேலியை வந்து பாகிஸ்தான் வந்து எடுத்து கொடுத்துருக்கானே பிஓகேல இருந்து. அதை பத்தி பேச உங்களுக்கு தும்பும் துப்பும் திராணி இருக்கா? ஆண் மகள்களாக இருந்தால், சரியான தைரியமும் தெம்பும் இருந்தால் பேசியிருப்பீங்கல்ல. மரியாதை கருதி, டீசன்சி கருதி நான் வந்து என்னோட வார்த்தைகளை முடிஞ்ச வரை கட்டுப்படுத்திக்கிறேன். இந்திய தேசிய கொடி ஏத்தக்கூடாதுன்னு சொன்ன காஷ்மீர்ல வந்து இன்னைக்கு இந்திய தேசிய கொடி பறக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்கா? ஏன்னா இந்தியா வித்தவுட் போஸ்ட் ஆபீஸ் பிரசுரம் அடிச்சவங்க தானே நீங்க, உங்க கண்ணையகுமார். இந்தியா வித்தவுட் போஸ்ட் ஆபீஸ், இந்தியாவுக்கு அட்ரஸே இருக்கக்கூடாது. இந்தியா என்பது 18 நாடுகள் கலந்ததுதான் இந்தியான்னு சொன்னவங்க தானே நீங்க. தேர் இஸ் நோ என்டிட்டி கால்ட் இந்தியான்னு சொன்னவங்க தானே நீங்க. சைனா ஒரு பக்கம், அமெரிக்கா ஒரு பக்கம், அமெரிக்காவோட என்டிட்டிஸான ஃபோர்ட் ஃபவுண்டேஷனும் ஜார்ஜ் சோரோஸ் ஃபவுண்டேஷனும் ஒரு பக்கம், இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்தியாவில இருக்கக்கூடிய சில எதிர்கட்சிகள் எதை வந்து அவங்க நேரடியா சாதிக்க முடியலையோ மறைமுகமா, ஏன்னா இப்ப நான் சொன்ன பாருங்க ஆக்ஷன் எய்ட் இந்தியான்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு ஆண்டு ஒன்றுக்கு பிரிட்டன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற தொகை எவ்வளவு தெரியுமா? அது கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன். அது 85 இருந்து 100 கோடி ரூபாய். இப்ப எஃப்சிஆர் வந்தா யார் அடி வாங்குவா? இந்த ஆக்ஷன் எய்ட் இந்தியா தானே அடி வாங்கும். அதோடைய கோஃபவுண்டர் யாரு? ஷபானா ஆஸ்மி. அங்க போய் தண்ணி கொடுத்தது யாரு? 2 நாள் உண்ணாவிரத்திலேயே அவர் டயர்ட் ஆயிட்டாரு அபிஜித் தீப்க்கு. முடியல சார், முடியல, என்ன விட்டுரு அப்படின்ட்டு. தண்ணி கொடுத்தது யாரு? ஷபானா ஆஸ்மி. தண்ணி கொடுக்கல, போய் பேசுனது, தண்ணி கொடுத்தது பிரகாஷ் ராஜ் அவர்கள். இங்க தர்மஸ்தலால ஒரு மதத்தை வந்து கொச்சைப்படுத்துறதுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுத்தாருன்றது உலகத்துக்கு தெரிந்த விஷயம். தி டிமோத்தி இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருக்கக்கூடிய மதமாற்ற கும்பல் மீது கேஸ் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால. இன்னைக்கு அலறி போய் உட்கார்ந்து இருக்கிறது யாரு? இந்த மதமாற்றும் கும்பல்கள் எஃப்சிஆர்ஏ மூலமாக. அது பொய்யா? நெக்ஸ்ட் டீலிமிட்டேஷன் பில் வரப்போகுது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல. அதனாலதான் நடக்க விட மாட்டேங்கிறாங்களே சார். சரி, நடக்க விடாட்டி சார், காலைல வர சூரியனுக்கு கைய குறுக்க வச்சாலோ இல்ல பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருண்டுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இதெல்லாம். there is a method to this madness. Government very well understand what is the madness. இதுக்கு யாரெல்லாம் பின்புலமா இருந்திருக்காங்க, இதுக்கு யாரெல்லாம் வந்து பின்னாடி ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இன்னொரு அஜிடேஷன் பேரலா அந்த ஜந்தர் மந்தர்ல நடக்கிறதா இருந்தது, காஷ்மீருக்கு ஸ்டேட்ஹுட் அஜிடேஷன். இந்த அஜிடேஷன்ல அந்த அஜிடேஷன் நின்று போச்சு. மெஹபூபா முஃப்தி, ஃபரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா எல்லாம் வர வேண்டியதா இருந்தது அஜிடேஷனுக்கு. இது பெருசாக்க விட்டு அதை அடக்கிட்டாங்க. போச்சா, வட போச்சா. அந்த அஜிடேஷன்ல ஒரு ஒன் ஆஃப் த கோரிக்கை என்னன்னா, ஜமாயத்தை இஸ்லாமி மேல இருக்க பேன் எடுக்க சொல்லி. காஷ்மீர்ல பங்களாதேஷ்ல ஜமாயத்தை இஸ்லாமி என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி நீங்களும் கண்கூடா பாத்துட்டு இருக்கீங்க. பாகிஸ்தான்ல என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் கண்கூடா பாத்தீங்க. அப்படிப்பட்ட அமைப்புக்கு வந்து காஷ்மீர்ல பேன் இருக்கு. அதை எடுக்க சொல்லி யார் சொல்றது? மெஹபூபா முஃப்தி. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் திரும்பி எடுத்துட்டு வரணும்னு சொல்லி யார் கேட்கறது? மெஹபூபா முஃப்தி. எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசு நாளைக்கு பிஓகே ஒரு அங்க இருந்து உடஞ்சு அவங்க தனிநாடா அவங்கள டிக்ளேர் பண்ணிட்டு இந்தியா கூட நாங்க மெர்ஜ் ஆகிறோம்னு சொன்னா அது ஒரு யூனியன் டெரிட்டரி. இப்போ காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரி, லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரி. இது இன்டிகிரேட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழிச்சுதான் அவங்களை ஒன்னாக்கணும். அது வரைக்கும் தாதர் அண்ட் நாகர் ஹவேலி, டமன் அண்ட் டையூ, அண்டமான் அண்ட் நிக்கோபார், லக்ஷ்வதீப், புதுச்சேரி. ஏன் புதுச்சேரி ஒரு இடத்துல இருக்கும், யானம் ஆந்திரால இருக்கும், திரும்பி கேரளால இருக்கும், காரைக்கால் தமிழ்நாடு கீழே இருக்கும். 4 பகுதி தனித்தனியா இருந்தா நான் அட்மினிஸ்டர் பண்ணலையா என்ன? நம்ம 100 தீவுகள் கலந்து தானே அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டு. அதை நம்ம அட்மினிஸ்டர் பண்ணலையா என்ன? பண்ணலாம், தப்பு இல்லை, என்ன இருக்கு, இருந்துட்டு போகுது. நீங்க தேசிய எண்ணோட்டத்தோட இந்த தேசிய சிந்தனையோட இல்லாத வரைக்கும் உங்களுக்கு முழு மாநில அந்தஸ்து கொடுக்க கூடாது என்பது என்னோட தாழ்மையான கருத்து. We are stakeholders. There is no stakeholder when it comes to Kashmir debate. Stakeholders 2 பேர் தான். ஸ்டேக்ஹோல்டர்ன்றது யாருன்னா காஷ்மீரி மக்களின் தேவை, இன்னொன்னு மத்திய அரசு. இவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர். அங்க இருக்கிற கட்சிகள் எல்லாமே விலை போன கட்சிகள். ஸோ தே ஆர் நாட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த அஜிடேஷன் நீர்த்து போச்சு. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பார்லிமெண்ட் வரைக்கும் சென்று அடைஞ்சிட்டாங்க. பார்லிமெண்ட் வரைக்கும் எப்படி போக முடியும்? நான் கேட்கிறேன். இப்ப நம்ம கோட்டை இருக்கு, கோட்டை போர்ட்டுக்குள்ள அஜிடேஷன் வருதுன்னு தெரிஞ்சா எங்க இருந்து தெரியுமா பிளாக்கேட் போடுவாங்க? இத்தனைக்கும் அது ஆர்மி ஏரியா. அது போர்ட் ஏஎஸ்ஐயும் ஆர்மி கண்ட்ரோல்ல இருக்கு. ஆர்கியாலஜிக்கல் சர்வேவும் இந்திய ராணுவத்துக்கு கட்டுப்பாட்டுல தான் கோட்டை வரும், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கட்டுப்பாட்டுல. உடனே பார்லிமெண்ட் உள்ள நுழைஞ்சிட்டு என்னவோ இவங்க பாராளுமன்ற மையத்துக்கே போயிட்டு இவங்க கோஷமிட்டதா ஒரு வர்ணனை வந்து தப்பான வர்ணனை. சோ அடிப்படையில நான் என்ன சொல்ல விரும்புறேன்டானா, இந்த மொத்த அஜிடேஷனுமே கட்டமைத்திருக்கிற விதம் வந்து
சோனம் வாங்சுக்கை ஒரு முகமா வச்சு இதுல பல்வேறு அமைப்புகள் வந்து ஒண்ணு சேர்ந்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இந்த சிஜேபி ப்ரொடெஸ்டுக்கு நாடு அளவுல வந்து ஏதாவது பெருசா சப்போர்ட் கிடைச்சிருக்கா? இன்ஸ்டாகிராம்ல உருவாயிருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் தான் இந்த சிஜேபியை தவிர்த்து இது ஆர்கானிக்கா வளர்ந்த மூமெண்டா இல்ல. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க எல்லாம் சிஜேபி கட்சிக்காரங்க நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான், அது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா பாலஸ்தீனியர்கள், பாகிஸ்தானியர்கள், துருக்கியர்கள், பங்களாதேஷிஸ் கூட சிஜேபி கட்சியில மெம்பர்ஸ் ஆயிருக்காங்க, பெரிய அளவுல சேர்ந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து போலி பேர்கள்ல, ஹிந்து பேர்கள்ல அதுல மெம்பர் ஆயிருக்காங்க பாகிஸ்தான்ல. சோ இது ஒரு பிரிவினைக்கான ஒரு சூழ்ச்சியா தான் இது பார்க்கப்படுது, இந்த கட்சி கட்டமைத்து உள்ள விதத்தை பார்த்தோம்னா. ரெண்டாவது, இந்த கட்சி வந்து யாரோட நீட்சி அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு என்ஏசில இருந்து பிரிந்து வந்தவர்கள் ஆம் ஆத்மி பார்ட்டியை கிரியேட் பண்ண, ஆம் ஆத்மில இருந்து தனியா சென்று இன்னைக்கு சிஜேபின்னு வடிவெடுத்திருக்கு. ஆனா எண்ணோட்டமும் சிந்தனையும் எல்லாம் பிரிவினை மட்டும்தான். சரி, அஜிடேஷன் பண்றியா? ஒரு பக்கம் அஜிடேஷன் லத்தி சார்ஜ் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஜேபி நட்டா வந்து சிஜேபி காரங்க 3 டிமாண்ட் எடுத்துட்டு போயிட்டு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அதுவும் அரசாங்கம் பரிசீலனை பண்ணணும்னு வாங்கி வச்சுக்கோம். நான் உங்களை பார்க்கலன்னு சொல்லக்கூடாது இல்ல, நான் பார்த்தாச்சுப்பா, சரி உன் டிமாண்ட நீ சொல்லிட்ட, நான் பாத்துக்கிறேன்ப்பா, கிளம்பு, காத்து வரட்டும். இப்போ அதிகாரப்பூர்வமா வந்திருக்கிற தகவல் என்னன்னா, ஜேபி நட்டாவை சிஜேபி காரங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல ஜந்தர் மந்திர காலி பண்ணா விட்டப்புறம் தான் சந்திச்சிருக்காங்க. சோ ப்ரொடெஸ்ட் நடக்கல அந்த அங்க, அவங்களுக்கு ப்ரொடெஸ்ட் பர்மிஷனை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இன்னொன்னு நடந்திருக்கு. ரோத்தக்ல, ஹரியானால வந்து லத்தி சார்ஜ் நடந்திருக்கு. அங்க பல பேர் இந்த சிஜேபி ப்ரொடெஸ்டுக்கு ஆட்களை கூட்டு போறதுக்கு பிளான் பண்ணாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து சும்மா கோஷம் போட்டோன்னே லத்தி சார்ஜ் நடந்திருக்கு ஹரியானால. இன்னொன்னு, டெல்லி ரயில்வே ஸ்டேஷனை வந்து உடைங்கன்னு சொல்லிட்டு இந்த 20th ஜூலை ப்ரொடெஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்தாங்க பாருங்க, மெட்ரோ ஸ்டேஷன்களை உடைங்க, பப்ளிக் பொருள். எந்த ஸ்டூடெண்ட் பப்ளிக் பொருளை நாசப்படுத்துவோம் சார்? இன்னைக்கு வந்து கூட்டத்தை எப்படி கூட்டணும்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். 200 ரூபாய் கொடுத்தா எங்க வேணாலும் எவன் வேணாலும் யாருக்கு எந்த கைத்துல இருந்தாலும் வருவாங்க, அது சகஜம். சோ இதுக்கன்ட்டு ஒரு கும்பல் இருக்கும் ஆள் சேர்க்கறதுக்குன்ட்டு. பிளஸ் நான் சொன்ன மாதிரி ஐசா, எஸ்எஃப்ஐ, டைஃபி இந்த அமைப்புகள்ல இருந்து வரவங்க இருப்பாங்க, ஜேஎன்யூல இருந்து வரவங்க இருப்பாங்க. அத வந்து அரசாங்கம் வந்து 2 விதமா கையாளுருக்கு. ஒண்ணு, முக்கிய தலைவர்களை கட்டுப்பாட்டுல எடுக்கிறது. முதல்ல வாங்சுக்க அந்த இடத்துல தூக்குறது. ரெண்டாவது, பர்மிஷனை அந்த இடத்துல கண்டினியூ பண்றதுக்கு டினை பண்றது. மூணாவது, அங்கே அவங்க அஜிடேஷன் பண்ணாங்கடான்னா அதை வந்து தெரிச்சு அவங்கள ஒவ்வொரு டைரக்ஷன்ல அவங்கள திசை திருப்பி விட்டு ஐசோலேட் பண்ணி அதை முழுசா கட்டுக்குள்ள எடுத்துட்டு வர்றது. நாலாவது, உன் கோரிக்கை என்னன்னு சொல்லி வாங்கிட்டு பரிசீலனை பண்ற பொறுப்பா அப்படின்னு சொல்லி போடுறது. சோ இதுக்கு இந்த விதத்துல கையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட முக்கிய குறிக்கோள்கள் வந்து எதிர்கட்சிகளோட குறிக்கோள். எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நேரடியா ப்ரொடெஸ்டுக்கு பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பொருள் கொடுத்தாலும் போதும், ஆட்களை கொடுத்தாலும் போதும். வேலைக்கு சாப்பாடு அனுப்பி, சமோசா அனுப்பி, கச்சோரி அனுப்பி, ஜிலேபிங்களை அனுப்பி, வாழைப்பழத்தையும் மினரல் வாட்டர் பாட்டிலையும் அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டா அந்தந்த டைமுக்கு அனுப்பி வச்சாங்கன்னா போதுமானது. ரெண்டாவது, இந்த பேனருங்க ஓட்டுறதுக்கு, போஸ்டருங்க ஓட்டுறதுக்கு அதுக்கு அவங்களே பிரசுரிச்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் வசதி. அந்தந்த ப்ரொடெஸ்ட்ல போயிட்டு அப்பப்போ தலையை காட்டிட்டு வந்தா, உதாரணத்துக்கு மனோஜ் ஜான்னு சொல்லிட்டு ஆர்ஜேடி எம்பி போயிட்டு வந்திருக்காரு, பிருந்தா கரத் போயிட்டு வந்திருக்காங்க, மோவா மித்ரா டிஎம்சி எம்பி போயிட்டு வந்திருக்காங்க, பவன் கேரா காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அசாம் சீஃப் மினிஸ்டர் பத்தி அவதூறு பேசினாருன்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல வந்து உட்கார்ந்து இருந்தார், அவர் போயிட்டு வந்திருக்காரு. இதனால காங்கிரஸ்லயே அதிருப்தி நிலவுதுன்னு சொல்றாங்க. சோ இப்போ வந்து இது நாளைக்கு இந்த பில்லுங்க, எஃப்சிஆர்ஏ பில்லோ இல்ல டீலிமிட்டேஷன் பில்லோ இல்ல விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லோ இல்ல ஒன் நேஷன் ஒன் போல் பில்லோ, நாடு முழுவதும் ஒரே நேரத்துல தேர்தல், இந்த பில்லெல்லாம் அரசாங்கம் பாஸ் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குன்னா அதை வந்து நம்பர்ஸால அவங்களால அங்க சாதிக்க முடியாது பாராளுமன்றத்துல. ஏன்னா நேத்து நடந்த கூட்டத்தொடர்ல, நேத்து நடந்த எதிர்கட்சிகளோட அந்த புள்ளி கூட்டணி இதுல வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியும் கலந்துக்கல, திமுகவும் கலந்துக்கல. என்சிபி இந்த பக்கம் சரத்பவாரோட எம்பிக்கள் இந்த பக்கம் வரத்துக்கு தயாராயிட்டாங்க. சோ ஒருவேளை இந்த பில் எல்லாம் பாஸ் ஆச்சுன்னா, குறிப்பிட்டு எஃப்சிஆர்ஏ பாஸ் ஆச்சுன்னா, அந்நிய நாடுகளோட சிந்தனையும் போக்கும் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட குறிக்கோள்களும், டெமோகிராபிக் சேஞ்ச், இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதாவது நம்பிக்கைகள் வைத்து விளையாடுவதும், மத மாற்றத்தின் மூலமாக இந்த நாட்டோட
வளர்ச்சியும் இந்த நாட்டோட இயற்கையான தன்மையும் மாத்துவதற்கான முயற்சி வந்து பெருசா அடிவாங்கும் அவங்களுக்கு. அவங்களால அதை ஏத்துக்க முடியல. ரெண்டாவது, மாயிசமோட முதுகெலும்பு டோட்டலா உடஞ்சிரும். ஆல்ரெடி இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஒரு தகவல் என்ன சொல்லுதுன்னா, மாயிஸ்டுகளுக்கும் இந்த சர்ச்சுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் வந்து ஒரு டைம்ல 11,000 கோடி பணம் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கு. இது மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருக்கு, பல்வேறு விஷயங்கள் இருக்கு. டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் தான் ஒருவேளை நம்பர் ஆஃப் எம்பி சீட்டுகள் அதிகரிக்கும். விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் வந்ததுன்னா திரும்பி பல கட்சிகளுக்கு இது குறிப்பிட்ட ஆர்ஜேடி போன்ற கட்சி, சமாஜ்வாதி கட்சி போன்ற கட்சிகளுக்கு இது பெரிய பிரச்சனையா வரும். பேரு வந்து பிஜேபிக்கு வந்துடக்கூடாது, விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் பாஸ் ஆனதுக்கான பேரு. இந்த மாதிரி நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்களும் நாட்டு பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களும் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல அடங்கி இருப்பதனால் இந்த கூட்டத்தொடர்ல வந்து அமளியை உருவாக்குவது மட்டும்தான் குறிக்கோளாக எதிர்கட்சிகள் கொண்டுள்ளன. குறிப்பிட்டு நாட்டின் பிரதான எதிர்கட்சி. ஏன்னா அட்லீஸ்ட் சில நாட்டோட ராக்கெட்டு 100 முறை டெஸ்ட் பண்ணா ஒரு முறையாவது டேக் ஆஃப் ஆகும், அது போயிட்டு ஆர்பிட்ல சென்றடையும். இங்க ஒரு ராக்கெட் வந்து பல முறை வந்து டேக் ஆஃப் ஆகி மிட்வேலயே வந்து போயிடுது. சோ அதுக்கு பல்வேறு ரீலான்ச். இப்போ இந்தியால இருந்து வெளியில இருந்து இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது, வெளிநாட்டு பயணம் முடித்து கொண்டு வரும்போது திரும்பி ரீலான்ச் பண்றதுக்கு ஒரு ஃபர்டைல் கிரவுண்ட், ஒரு பேஸ் வேணும். போராளி என்று தன்னைத்தானே சித்தரித்துக் கொள்வதற்கு அந்த பேஸை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. சோ இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா அரசாங்கம் அவர்களிடம் கையாளும் முறை வந்து இப்போதைக்கு சரியான முறையாக இருந்தாலும், அரசாங்கம் வந்து எஸ்பெஷலி எஜுகேஷன் சிஸ்டம்ல மாற்றங்களை எடுத்துட்டு வர வேண்டியது கம்பல்ஷன். அது எவ்வளவு விரைவில் ஏன்னா நானே வந்து பல்வேறு முறை நான் வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி உங்ககிட்ட பேசியிருக்கேன். உதாரணத்துக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை பத்தி பேசியிருக்கேன். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் கல்வியில இருக்கு. அதை வந்து அரசாங்கம் செவி கொடுத்து கேட்குமா, அதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்குமா என்பது பார்க்கலாம். எதிர்கட்சிகள் புரிஞ்சுக்கிதோ இல்லையோ, மக்கள் வந்து அவங்க தீர்ப்பை வந்து கொடுக்கும்போது கரெக்டா தான் கொடுக்குறாங்க. சோ இது டெம்பரரியா கவர்மெண்ட்டை ஒரு பிரஷர்ல தள்ளுறதுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கும் ஒரு விதமான என்ன சொல்றது அவநம்பிக்கை அரசின் மீது ஏற்படுத்துறதுக்கும் இது ஒரு முயற்சி. இது பல்நாட்டு கூட்டு முயற்சி, ஃபாரின் கொலாபரேஷன். இது அவங்க ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்கும் பார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கும், அதாவது மருந்தும் பண்றதுக்கும் வண்டி பண்றதுக்கும் போர்க்கருவிகள் பண்றதுக்கு கூட ஃபாரின் கொலாபரேஷன் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அஜிடேஷன் பண்றதுக்கே ஃபாரின் கொலாபரேஷன் எதிர்பார்க்கிற கட்சிகள் இந்தியாவில மாத்திரம்தான் இருக்கு. இது இந்திய ஜனநாயகத்துக்கு வந்த சோதனை. என்னடா இது பாண்டிய நாட்டுக்கு வந்த சோதனை மாதிரி, என்னடா இது இந்திய நாட்டுக்கு வந்த சோதனைன்னு தான் சொல்லணும். ஓகே சார். பட் இருந்தாலுமே ஒரு கொஸ்டின் என்ன எழுதுனா சார், ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து நீங்க கூட எங்க இன்டர்வியூல சொல்லிருக்கீங்க, என்னடா நீ வந்து அமெரிக்கால உட்காந்து அங்க வந்து ட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, இன்ஸ்டாகிராம்ல போட்டுக்கிட்டு இருக்க, தைரியம் முதுகெலும்பு இருந்ததுன்னா இங்க இந்தியா வந்து பண்றா அப்படின்னு சொன்ன மாதிரி. இல்ல சார், இன்ஸ்டாகிராம்ல வந்து சொன்ன மாதிரி வந்து மில்லியன் கணக்குல காட்டினாங்க. அடுத்தது வந்து இந்தியா வந்தாப்புல வந்துட்டு ஜந்தர் மந்தர்ல ப்ரொட்டஸ்ட்னாங்க. திடீர்னு வான்சூக்கி வந்தாரு, 20 நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. இப்ப பார்லிமெண்டே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களே சார். இப்போ பார்லிமெண்ட் ஒன்னும் ஸ்தம்பிக்க வைக்கல. பார்லிமெண்ட் நடந்திருக்கு. பார்லிமெண்ட்டுக்குள்ள நடந்த அமளியால இன்னைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு தவிர்த்து சிஜேபி போய் பார்லிமெண்ட்டுக்குள்ள எகிரி குதிச்சிட்டாங்க, அந்த மையத்துக்கு சென்று அடிச்சுட்டாங்க, உடைச்சிட்டாங்க, எதுவுமே இல்ல. இல்ல சார், இன்னும் ஒரே ஒரு ட்ரிகர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிட்டத்தட்ட பார்லிமெண்ட் நோக்கி வரும்போது துணை ராணுவ படம் எல்லாமே அடிதடி பெருசா நடக்குது. உள்ள வந்தீங்கன்னா ஷூட்டிங். எத்தனை பேர் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ஓகே சார், அட்லீஸ்ட் 200 300 ஒரே ஒரு ஷூட்டிங். ஒரே ஒரு இல்ல, நான் என்ன கேக்குறேன், இதுல எத்தனை பேர் சிஜேபி ப்ரொடெஸ்டர்ஸா இருப்பாங்க, எத்தனை பேர் வந்து பணத்துக்காக வந்து மார்ச் பண்ணிருப்பாங்க, எத்தனை பேர் வந்து மத்த கட்சிகள் இதர கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களை அவங்க சிஜேபி என்ற அடையாளத்துல மார்ச் பண்ணிருப்பாங்க. இதன ஆர்கனைஸ்டு ப்ரொடெஸ்டா நடந்ததா? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நான் வைக்கக்கூடிய கேள்வி, இந்த ப்ரொடெஸ்டோட மைய குறிக்கோள் கல்வி சார்ந்த பிரச்சனையை வந்து மாற்றங்கள் எடுத்துட்டு வரதா, இல்ல அரச வந்து செயலிழக்க செய்வதா, நாட்டுல அமளியை உண்டாக்குறதா? இதே மாதிரி தானே சார் நேபாள் பங்களாதேஷ் நடக்கும்போது சின்ன ஒரு ஷூட்டிங், அந்த ஒரு சின்ன ஷூட்டிங் தானே சார் அப்படியே ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அரசாங்கம் ஷூட் பண்ணலையே இப்போ.
இல்ல சார், ரெடி ஆயிருக்காங்கல்ல, பட் இது ஏதாவது நடக்கும்போது ஷூட் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிருமே அது. சார் அப்படி பார்த்தா 2011 பாபா ராம்தேவ் முதல் கொண்டு 80 பேரை வந்து ஆயிரக்கணக்கான பேரை நடுராத்திரில போயிட்டு அடிச்சது யாரு? 80 பேர் காயமுற்றது, ஒரு பெண்மணி நினைக்கிறேன் இறந்து போனது. அதனால அன்னைக்கு இருந்த ஆட்சி கவிழ்வதற்கு அதுவே காரணமாக மாறியது. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அண்ணா ஹசாரே ப்ரொடெஸ்ட்ல ஞாபகம் இருக்கா? எத்தனை ஆயிரம் பேர் ஆர்கானிக்கா அந்த ப்ரொடெஸ்ட் நடந்தது, செயற்கையா இல்ல, இயற்கையா நடந்த ப்ரொடெஸ்ட். அதெல்லாம் அந்த டைமுக்கு அந்த அரசாங்கத்தின் மீது பெரிய அளவுக்கு அதிருப்தி இருந்தது. இன்னைக்கு இந்த ப்ரொடெஸ்ட் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், பாராளுமன்றத்துல வரக்கூடிய பில் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், கரெக்டா? சரி, சோனம் வாங்சுக் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டு ட்ரீட்மெண்ட், அபிஜித் தீப்கே வந்து தொடர வேண்டியது தானே உண்ணாவிரதத்தை? ஏன் 2 நாளுக்குள்ள உண்ணாவிரதத்தை முடிச்சுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது? அரவிந்த் கெஜ்ரிவால் அதாவது அண்ணா ஹசாரே எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தாரோ அத்தனை நாள் அவரும் இருந்தாரு, கரெக்டா? அபிஜித் தீப்கே வந்து சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருந்தா எதிரில் உட்காந்துட்டு பக்கோடாவும் பேல்பூரியும் இதுவும் சமோசாவும் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்த ஆளு 2 நாளைக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா பாஸ்டன்ல 2 நாள் போராட்டத்துக்கு தான் கத்து கொடுத்தாங்க போல இருக்கு. சார் இது வந்து என்ன சொல்றது, ஒரு பிரிவினைவாத சக்திகளும் எதிர்கட்சிகளும் அந்நிய நாட்டு கைக்கூலிகளும் அந்நிய நாட்டை சேர்ந்த அமைப்புகளும் ஒருங்கிணைந்த ஒரு போராட்டம் இது. ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கு இதுல, ஃபாரின் சப்போர்ட்ல ஆக்ட் ஆகிற நபர்கள் இங்க இருக்காங்க, கட்சிகள் இருக்கு, கட்சிகள் பேர்ல அந்த கட்சி சப்போர்ட்டர்ஸ் வந்து வேற விதமா வேற பேர்கள் கொண்டு ஓஜி, அதாவது ஓவர் கிரவுண்ட் குரூப்ஸ், அண்டர் கிரவுண்ட் குரூப் மூவ்மெண்ட் மாதிரி இதுல ரெண்டும் கலந்து இதுல போராட்டத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்தோட மைய கருத்து என்னைக்கோ டைல்யூட் ஆயிடுச்சு. அது டைல்யூட் ஆன அப்புறம் இந்த போராட்டத்தை எப்படி முடிக்கணும்னு அவங்களுக்கும் தெரியல. ஜூலை 20 வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு எடுத்துட்டு போனது காரணம், பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க வேண்டும், அன்னைக்கு ஒரு இஷ்யூ வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஓகே, யூ காட் த இஷ்யூ. சரி, எத்தனை நாளைக்கு இதை நீங்க தொடர முடியும்? இது ஒரு முழு நேர ப்ரொடெஸ்டா வடிவெடுக்குமா? ஜேஎன்யூக்கு ஒரு 10 நாள் லீவ் விட்டுறாங்க. இந்நேரத்துக்கு எந்தெந்த ப்ரொடெஸ்ட் அங்க போய் உட்கார்ந்தா, யாரெல்லாம் அஜிடேட் பண்ணா, யாரெல்லாம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணான்னு எல்லாரும் மூஞ்சியும் வந்து பதிவாயிருக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எல்லாம். நாளைக்கு அவங்க பேங்க் லோனு, எஜுகேஷன் லோனு, அந்த லோனு இந்த லோனு எது வாங்க போனாலும் கிரெடிட் ஸ்கோர் 0 ஆயிருந்ததுன்னா, லோன் ரிஜெக்டட் மேல எஃப்ஐஆர் இருக்குன்னு சொன்னா, அபிஜித் தீப்கேவோட பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட்டால், பாஸ்போர்ட் இல்ல ராசா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவார்? திட்டு பாஸ்போர்ட்ல ஓட முடியுமா? அவங்களோட ஃபண்டிங், அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் முடக்கினா, சார் ஸ்டேட் இஸ் ஆல் பவர்ஃபுல். அரசாங்கம் என்பது எல்லா வலிமை பொருந்தியது, எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாதுன்னு சொன்ன கட்சி கொம்பர்கள் இன்னைக்கு பல பேர் நடுங்கி ஒடுங்கி தமிழ்நாட்டுல எப்படி இருக்காங்க? முதல் வாட்டி ஆட்சிக்கு வந்த கட்சியை பார்த்து 12 வருஷமா ஆட்சி கண்டினியூஸா 3வது முறை பிரதமராக இருக்க ஒரு நபருக்கு வந்து இவங்களை பத்தி தெரியாதா? சார் எதிர்கட்சியில உட்கார்ந்து ஆளுங்கட்சிக்கு வரவங்களுக்கு தான் சார் ஆளுங்கட்சியில இருந்தவங்க என்னென்ன ஆட்டம் ஆடுவாங்கன்னு நல்லா தெரியும். ஏன்னா எதிர்கட்சியா இருந்து அவங்க வந்து இதையெல்லாம் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. எது பண்ணா எப்படி தப்பிக்கணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எது பண்ணக்கூடாது, தப்ப கூட கரெக்டா எப்படி பண்ணணும்ன்றது தெரியும். காங்கிரஸுக்கு பிரச்சனை என்னன்னா, காங்கிரஸ் வந்து இந்தியாவை ரொம்ப நாள் ஆண்ட கட்சி, எதிர்கட்சியா ரொம்ப நாள் உட்கார்ந்தது இல்ல. அதனால பல நேரங்கள்ல அவங்களுக்கு வந்து எதிர்கட்சி அரசியல் எப்படி பண்ணணும்னு தெரியல. எதிர்கட்சியா உட்கார்ந்தாதான் எதிர்கட்சி அரசியல் பண்ண தெரியணும். எதுக்கு திமுகவை சிறந்த எதிர்கட்சின்னும் ரொம்ப மோசமான ஆளுங்கட்சின்ட்டு தமிழ்நாட்டுல சொல்றாங்க? ஏன்னா ரொம்ப நாள் இந்தியால தமிழ்நாட்டுல வந்து எதிர்கட்சியா உட்கார்ந்த பெருமை திமுகவுக்கே சேரும். கடந்த 50 ஆண்டு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா, அவங்க ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்தோட எதிர்கட்சி பெஞ்சில உட்கார்ந்ததுதான் அதிகம். அது போல பிஜேபி வந்து 2098 லேட், ஆல்மோஸ்ட் 2000 கிட்ட வந்த அப்புறம் தான் அது ஒரு 6 ஆண்டுகள், இது ஒரு 18 ஆண்டுகள் வந்து ஆட்சியில இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஆண்டுகள் வந்து மொராஜி கவர்மெண்ட், அதுவும் கோயிலேஷன் கவர்மெண்ட் தான். ஒரு 20 ஆண்டுகள் ஆட்சியில இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அதை விட்டு அவங்களுக்கு வந்து காங்கிரஸோட கம்பேர் பண்ணா, அதுவும் பெரும்பாலுமான ஆட்சிகள் அது கூட்டணி ஆட்சிகள் தான். தனித்து கோலோச்சி ஆட்சின்றது இல்ல. காங்கிரஸுக்கு தனிச்சு கோலோச்சி ஆட்சிகள் தான் பல ஆட்சிகள் அவங்க நடத்தினது. சோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் எப்படி சிந்திப்பாங்கன்றத வந்து பிஜேபியால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். குறிப்பிட்ட கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக இன்னைக்கு மேற்கு வங்கத்தையே வந்து கம்யூனிஸ்டுகளை இல்லாம செஞ்சு அந்த இடத்துல ஆட்சியை பிடிச்சிருக்காங்கடான்னா, அப்போ கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் அவங்க எதிர்த்தவங்க தான்
கேரளால இன்னைக்கு 0 சீட்ல இருந்து 3 சீட்ல வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த சித்தாந்தத்தையும் எதிர்த்து அவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியும். மகாராஷ்டிரால ஒரு காலத்துல 4வதா இருந்த கட்சி இன்னைக்கு பார்ட்டி நம்பர் 1 மாறி இருக்குன்னா, கம்யூனிஸ்டுங்க ஒரு காலத்துல நம்பர் 2 இருந்தவங்க இன்னைக்கு அன்னைக்கு மகாராஷ்டிரா விட்டு துடைத்து எறியப்பட்டுள்ளார்கள். நீங்க இந்தியாவில எங்கெல்லாம் வந்து ஒரு பார்ட்டி ரிப்ளேஸ் ஆயிருக்கு, கம்யூனிஸ்ட ரிப்ளேஸ் பண்ண வந்த கட்சின்னு எடுத்து பாத்தீங்க, பெரும்பாலும் பிஜேபியா தான் இருக்கு. காங்கிரஸ் ரிப்ளேஸ் பண்ண பிஜேபி வந்ததுதான் எல்லாரும் நினைச்சுப்பாங்க. இல்ல, கொள்கை ரீதியில, கொள்கை அடிப்படையிலும் சரி, சிந்தனை அடிப்படையிலும் சரி, கருத்தியலையும் சரி, கம்யூனிசத்துக்கும் பிஜேபிக்கும் தான் நேர் மோதல் இருக்கும் எப்பயுமே. காங்கிரஸ் பிஜேபி வந்து ஆட்சி ரீதியில வந்து மோதல் இருக்குமே தவிர்த்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்காக பல கருத்துக்கள்ல அவங்களுக்கு ஒற்றுமை இருக்கும். இப்ப இருக்கிற காங்கிரஸ் சொல்ல வரல, முன்னாள் காங்கிரஸ் சொல்ல வரேன் நான். அப்படி இல்லைன்னா நரசிம்மராவ் ஒரு பிரதமர் வந்து 5 வருஷம் ஆட்சியை நடத்தி இருக்க மாட்டார் இந்தியால. எதிர்கட்சி தலைவரான அடல் பிஹாரி வாஜ்பாயோட சப்போர்ட் அவருக்கு இருந்ததால் தான் அவரால் ஆட்சி நடத்த முடியும். சோ பல விஷயங்கள்ல வந்து எதிர்கட்சி சப்போர்ட் வந்து காங்கிரஸ் பிஜேபி சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும் போது கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் வரப்போ பாஸ் பண்ணப்போ பிஜேபி காங்கிரஸும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. பல விஷயங்கள பிஜேபி தெலங்கானா பில் வந்தப்போ பிஜேபி காங்கிரஸும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. பல விஷயங்கள் அவங்க கருத்து வேற்றுமை பல விஷயங்கள் இருந்தாலும் ஒற்றுமை இருக்கு. ஆனா கம்யூனிஸ்டுங்களுக்கும் பிஜேபிக்கும் தான் ரெண்டுத்துக்கும் ஆகவே ஆகாது. அரேபிய கடலும் இந்த பக்கம் வங்க கடலும் எப்படியோ அப்படி. பாராளுமன்றம் என்ற ஒரு இடத்துல மாத்திரம்தான் அவங்க ஒன்னா உட்கார முடியுமே தவிர்த்து, அது வேணும்னா இந்திய பெருங்கடலும் எல்லாம் சேர்ற இடமா சங்கமமா வச்சுக்கலாம், அங்க ஒன்னா உட்கார முடியுமே தவிர்த்து, மற்றபடிக்கு அவங்க அந்த சைடு இவங்க இந்த சைடு, ஒன்னு ரைட்டு ஒன்னு லெப்ட், ரெண்டும் ஒன்னிக்கும் கொள்கை ரீதியில அவங்க ஒண்ணு சேர மாட்டாங்க. இந்த சிஜேபியோட அடிப்படை கட்டமைப்பே அந்த லெப்ட் சிந்தனை கொண்ட கட்டமைப்பா இருக்கிறதுனால அவங்களோட சிந்தனை அவங்க எண்ணோட்டம் என்னன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். லெப்ட் வந்து எப்பவுமே அஜிடேஷனல் பாலிடிக்ஸ் தான் அவங்களால பண்ண முடியும். ஆக்கப்பூர்வமா பாலிடிக்ஸ் அவங்களுக்கு வராது, டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு லெப்ட் கிட்ட தேவை இருந்தா எந்த நாட்டை வந்து எதிர்த்து பேசுவாங்களோ அந்த நாட்டு கூட கூட்டு சேருவாங்க. அது ஜார்ஜ் சோரோஸோட ஓப்பன் சொசைட்டி ஆகட்டும், யாராவது ஆகட்டும், ஃபண்டிங் வந்தா நான் ரெடி அப்படின்னு. ஏன் தமிழ்நாட்டுல ஒரு அமைப்பு இருந்து சென்டர் ஃபார் செக்யூரிட்டி அனாலிசிஸ் சொல்லிட்டு, இட்ஸ் அ திங்க் டேங்க். அதுக்கு பல பிரமுகர்கள் அதுல மெம்பர்ஸா இருந்தாங்க. தேசிய அளவுல புகழ் பெற்றவங்க கூட அதுல மெம்பர்ஸா இருந்தாங்க சென்டர் ஃபார் செக்யூரிட்டி அனாலிசிஸ்ல. அது கரெக்டா பிஜேபி ஆட்சி வரதுக்கு 2013 இழுத்து முடிட்டாங்க. அது அமெரிக்காவோட ஃபண்டிங், ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஃபண்டிங்ல தான் ஸ்டார்ட் செய்யப்பட்டு பணம் வாங்கிட்டு. இந்த ஃபோர்ட் ஃபவுண்டேஷனோட ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ் தான் முகமது யூனிஸ். ஸோ ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஆகட்டும் இல்ல ஓப்பன் சொசைட்டி ஆகட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்து அஜெண்டா கிளியர். எந்த நாடையும் வளர விடக்கூடாது, பொருளாதார ரீதியிலேயோ தொழில்நுட்ப ரீதியிலேயோ அவங்க வளர்ந்துடக்கூடாது, அரசியல் ஸ்திரத்தன்மை குறிப்பிட்டு இருக்கக்கூடாது என்பதுல அவங்க கச்சிதமா இருப்பாங்க. அந்த இடத்துல சைனாவோட இன்ட்ரெஸ்டும் அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்டும் அலைன் ஆகுது. அதனால அவங்க பல்வேறு அஜிடேஷன்கள்ல இந்தியால வந்து இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி அஜிடேஷன்ல பிளான் பண்ணுவாங்க, கட்டவிழ்த்து விடுவாங்க. ஓகே சார். சார் அற்புதமான கருத்துக்களை இளைஞர் பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.